தமிழக மாணவர்களின் உரிமைக்காக கடந்த 4 நாட்களாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக, காங்கிரஸ் பேரியக்கத்தின் பகுதியாக நான் ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தி வந்தேன். அந்த உண்ணாவிரதம் பல முயற்சிகளுக்கு பின்பும் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தின் குரல்களை கேட்காத காரணத்தால் வேறு வழியின்றி துவங்கப்பட்ட ஒன்று. இந்த உண்ணாவிரதத்தோட முக்கியமான நோக்கம் இந்த பள்ளி மாணவர்களுக்கான உரிமையை எந்த அளவுக்கு பாஜக ஒரு மனசாட்சியே இல்லாமல் அதை நிறுத்தியிருக்காங்க, அந்த நிதியை நிறுத்தியிருக்காங்கன்ற விஷயத்தை மக்களுடைய மனதில், அவர்களுடைய எண்ணத்தில் எடுத்து செல்ல வேண்டும், வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்ற முக்கிய காரணத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் இந்த முயற்சியை எடுத்தது. கடந்த 4 நாட்களாக பரவலாக பல இடங்களில் இந்த விஷயம் இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த 3 நாட்களாகவே எங்களுடைய எல்லா தலைவர்களும் இந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். எனக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் என்றே தோன்றியது. இன்று காலை எங்களுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், எங்களுடைய எல்ஓபி திரு ராகுல் காந்தி அவர்கள், எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் திரு கேசி வேணுகோபால் அவர்கள் மூவரும் என்னிடம் தொலைபேசியில் பேசி இந்த உண்ணாவிரதத்துடைய முக்கிய எண்ணம் என்னவோ அது ஈடேறியது. அடுத்த கட்டத்தில் இதை பெரிய அளவுக்கு நம்மளுடைய வீதிகளிலும் தெருக்களிலும் களத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவை எனக்கு பிறப்பித்தார்கள். அதே போன்று நம் இந்தியா அலையன்ஸை சேர்ந்த பல தலைவர்கள் இன்று மருத்துவமனைக்கு என்னிடம் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் கூட நம்மளுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கனிமொழி அவர்களின் வாயிலாக இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இந்தியா அலையன்ஸை சேர்ந்த பல தலைவர்கள், திரு துரை வையாபுரி அவர்கள், திரு துரை வைகோ அவர்கள், திரு முத்தரசன் அவர்கள், திரு சண்முகம் அவர்கள், அப்புறம் நம்மளுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொலைபேசியில் பேசினார். பல தலைவர்கள் என்னிடம் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கூறினார்கள். தேசிய தலைமையிலிருந்து இன்றைக்கி எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கரை இன்று ராத்திரி வந்தார். அவர் இந்த கருத்தை என்னிடம் தெரிவித்த போது எங்களுடைய மாநில தலைவர்கள், எங்களுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையிலும், மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் முன்னிலையிலும், கிரீஷ் சோடங்கர் அவர்களின் முன்னிலையிலும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களின் முன்னிலையிலும் நான் இந்த உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொண்டேன். இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக மாணவர் இயக்கங்களோடு, பல சமூக ஆர்வலர்களோடு, ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளோடு களத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இந்த உண்ணாவிரதத்தை நான் தற்காலிகமாக கைவிடுகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.